ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியான ஜெட்லி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். குறுக்கியான காமெடி படங்களை எடுக்கிற ரிதேஷ் ராணாவோட டைரக்ஷன்ல இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அஜய் ஒரு பேங்கை நடத்திட்டு இருக்காரு. இவருக்கு 15,000 கோடி நஷ்டம் ஆனதுனால பேங்க் திவால் ஆகுது. அஜய் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக துபாய் போறாரு. ரியா இந்த படத்துல ஒரு ஏஜென்ட்டா வராங்க. ரியா அண்ட் டீம் அவரை அரெஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக பிளைட்ல வரும்போது அந்த பிளைட்ல சத்யா இருக்காரு. அவருக்கு திடீர்னு மெமரி லாஸ் ஆகுது. அஜய் மேல அட்டாக் நடக்க இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, ஜெட்லி யாரு, அவருடைய பின்னணியில இருக்கிற மர்மங்கள் என்ன, அவர் எதுக்காக அந்த பிளைட்ல வந்திருக்காரு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. சத்யா ஒரு பெஸ்டான காமெடியன் அப்படின்றத இந்த படத்துலயும் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் டைமிங் டயலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ்ல உங்களுக்கு சிரிப்பு வர வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய காமெடி சீக்வன்சஸ் மூலமாவே நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. காமெடி வித் ஆக்ஷன் அப்படின்ற மோட்ல ரொம்ப நல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வெண்ணிலா கிஷோருடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு வெல் ரிட்டன் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அவர் ரொம்ப நல்லாவே அந்த ரோலை டெலிவர் பண்ணிருக்காரு. சத்யாக்கும் வெண்ணிலா கிஷோருக்கும் இருக்கிற அந்த இன்டராக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. ரியா சிங் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹர்ஷாவுடைய ரோல் பாத்தீங்கன்னா சில இடங்களில் நம்மளுக்கு சிரிப்பு வர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அஜய் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி சப்போர்ட்டிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. மீம் பேஸ் பண்ணப்பட்ட அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே சில இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துடைய ஸ்டோரி பிளாட்டே பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஸ்டோரி பிளாட் தான். எக்ஸிகியூஷன்லயும் பாத்தீங்கன்னா புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸோ இல்ல ஃப்ரெஷ்ஷான விஷயங்களோ எதுவுமே இருக்காது. பிரெடிக்டபிளான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேட்டர்ன் ஆஃப் சீக்வன்ஸ் மறுபடியும் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தரதான் செய்யுது. ஒரு டைட்டான ஸ்கிரீன் பிளே வச்சிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய டைரக்டரான ரிதேஷ் ராணா பாத்தீங்கன்னா காமெடி ஆக்ஷன் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. பட் இது ரெண்டுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜெட்லி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.